வணக்கம். இந்த பதிவில் நம்ம நிஃப்டியோட ஒரு லாங் டேர்ம் வியூ என்ன, நெக்ஸ்ட் ஒரு 3 to 4 வீக்ஸ் என்ன ஆகலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ நிஃப்டியோட 1 டே சார்ட் எடுத்து வச்சுருக்கோங்க. டே சார்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லோலேருந்து ஒரு 26,373 அப்படிங்கிற ஒரு ஹை கிரியேட் பண்ணாங்க. அந்த ஹை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து திருப்பியும் ஒரு ப்ரீவியஸ் லோவில் ஒரு புல் பேக் எடுத்து ஒரு லோயர் ஹை அப்படிங்கிற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிட்டு திருப்பியும் கீழே வராங்க. இது எந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் இல்லை புல் பேக் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படிங்கிறது இந்த ஃபிப்பில் உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த லோவிலேருந்து ஹை வரைக்கும் ஒரு ஃபிப் போட்டிங்கன்னா ஒரு 0.382 அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு ரிஜெக்ஷனை பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ கீழே வந்துட்டு இருக்காங்க. கீழே வந்து ஒரு 0.5 டெசிசிவாக கட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 24,046 அந்த ஏரியா வந்து ஒரு டெசிசிவாக கட் பண்ணிட்டு இந்த 0.618 அப்படிங்கிற லெவலில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் திருப்பியும் வந்திருக்காங்க. இப்போ என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த 0.5 ரீடேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அது வந்து 24,065. இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் ஆனால் அடுத்தது இங்கே இருக்கிற பையர்ஸ்னால இதுக்கு மேலே மார்க்கெட் கொண்டு போக முடியல அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணாங்கன்னா அடுத்த ரிவர்சல் ஜோனான 0.786 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் டவுன் சைடு வருங்க. அது பார்த்தீங்கன்னா 22,745 இந்த ஏரியா வரைக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இந்த 0.5 பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போனாங்க அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல் ஹை அது வந்து 24,610 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் மேலே போகும். இல்லை இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் ஜோன் மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு இந்த 0.618 0.382 இந்த ஏரியாவில் ஒரு கன்சாலிடேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து சால்வ் ஆகிற வரைக்கும் இந்த ஏரியாவில் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஜோனாக மாறலாம் அப்படிங்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. இந்த 0.618 இந்த 23,521 கட் பண்ணி கீழே வந்தாங்கன்னா கட்டாயமாக இந்த 0.786 அப்படிங்கிற ஏரியாவில் வந்து தான் ரிவர்ஸ் ஆவாங்க. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லாங் டேர்ம் ட்ரேட்ஸ் ஏதாவது பிளான் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம பிளான் பண்ணலாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நிஃப்டியோட 5 minutes சார்ட் எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வீக்குக்கு என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது பார்க்குறக்கு இந்த நிஃப்டியோட 5 minutes சார்ட்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் வரைஞ்சி காமிக்கிறேங்க. இந்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷனில் போகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு 500 பாயிண்ட்ஸ் இதோட டெப்த் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 495 பாயிண்ட்ஸ், ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஒரு 495 பாயிண்ட்ஸ் மேலே போகிறக்கு சான்சஸ் இருக்கு. அதே இது கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் இல்லை, ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் அப்படிங்கிற மாதிரி மாறுது அப்படின்னா ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் பாருங்க, இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன்ல இருக்கு அப்படின்னா ஒரு 690 பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் கீழே வரக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த ட்ரெண்ட் லைன்ல பார்த்துருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருந்தது. அந்த ட்ரெண்ட் லைன்ல ஒவ்வொரு தாட்டி சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு இருந்தாங்க. எப்போ இருந்து ஒரு 13ஆம் தேதியிலேருந்து. அப்போ இந்த இடத்துல ஒரு டெசிசிவா கட் பண்ண மாதிரி நம்மளுக்கு ஃப்ரைடே காமிச்சிருக்காங்க. காமிச்சிட்டு ஒரு ரீடெஸ்ட் பண்றதுக்கு மேலே போறாங்க, திருப்பியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல கீழே வராங்க. அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போனால் அந்த கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷனுக்கு நம்மளுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து 830 அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது 500 பாயிண்ட்ஸ் மேலே அப் ட்ரெண்ட் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த 830 சஸ்டெயின் ஆகலை அப்படிங்கும்போது ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும். அந்த டவுன் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இதை கட் பண்ணும்போது உங்களுக்கு 23,100 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஈஸியாக கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது நெக்ஸ்ட் 1.5 வீக்ஸ்க்குள்ள இந்த மாதிரி சான்சஸ் இருக்குங்க. இப்போ நாளைக்கு ட்ரேட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன்ல கிளியரா பார்த்துக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன்ல ஒரு 700 730 அது வரைக்கும் போய் ஒரு ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வரலாம். அந்த மாதிரி கீழே வந்தாங்கன்னா அடுத்த மினிமம் டார்கெட் பார்த்தீங்கன்னா 23,520 அந்த ஏரியா வரைக்கும் கீழே இறங்குவாங்க. அந்த 23,520 கட் பண்ணி கீழே வரும்போது அந்த கேப் பேலன்ஸ் பெண்டிங் இருக்கிற கேப் இருக்குல்லங்க, அதை கட்டாயமாக ஃபில் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 2-3 டேஸில் ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா,
ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு. இது மேலே சஸ்டெயின் ஆகி நாளைக்கு சப்போஸ் ஒரு 8:30க்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணாங்கன்னா அடுத்தது 24,200 வரைக்கும் ஈஸியாக ஒரு 3 to 4 டேஸில் போகிறக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடை பிளான் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் டே சார்ட்டில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 5 மினிட்ஸில் இந்த ட்ரெண்ட் லைன் சொல்லியிருக்கோம். இதில் கிரிட்டிக்கல் லெவல்ஸ் என்னங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடை பிளான் பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து இப்போ மார்க்கெட் வந்து தெளிவாக பாருங்கள், டே சார்ட்டை கம்பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புல் பேக் லெவல்ஸில் தான் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஸ்டில் இட் இஸ் இன் பேரிஷ் மோடு தான். இந்த லோயர் ஹை அண்ட் லோயர் லோ அப்படிங்கிற ஃபார்மேஷனில் தான் போகுது. லோயர் ஹை அண்ட் லோயர் லோ ஃபார்மேஷனில் தான் போகுது. இது ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷனில் போகிற வரைக்கும் நம்ம ஒரு பெரிய பாசிட்டிவான மூவ் அப்படிங்கிறது வந்து பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். அப்போது 5 மினிட்ஸில் நம்மளுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை கட் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கும்போது தான். அது 23,980 அப்படிங்கிறத கட் பண்ணி மேலே க்ளோஸ் வைக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும்போது ஒரு லாங் போகிறத பற்றி யோசிக்கலாங்க. அது வரைக்கும் நம்ம லாங் போகிறத பற்றி யோசிக்காம இந்த கீ லெவல்ஸை மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்க, இந்த இடத்துல உங்களுக்கு கப் அண்ட் ஹேண்டில் மெத்தடில் பிரேக் அவுட் கொடுக்குதா இல்லை ட்ரையாங்கிளில் கட் பண்ணி கீழே வருவாங்களா அப்படிங்கிறத கிளியராக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லாங் பொசிஷனோ ஒரு ஷார்ட் பொசிஷனோ நம்ம எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு வீக்லி அப்டேட். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.